சரி, மைத்திலி எழுப்பு. இந்த நேரத்துல வேண்டாமே. இந்த சீனிவாச ராகவனுக்கு சாதாரணமா கோபம் வராது, இப்ப வந்திருக்கு. அது போறதுக்குள்ள அவளை எழுப்பு. அப்பா என்னாச்சு? யார் கத்தினா? நான் தான் கத்தினேன். நீ பிறந்த உடனே உனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட பேரை வச்சேன், திரிபுர சுந்தரி அம்மன். எங்க அம்மா பேர் அது. அதனால உன்னை மைத்திலின்னு வாய் நிறைய கூப்பிட்டேன். 15 வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள்னு மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். நல்லதொரு விஜயதசமி நாள்ல நெல்லுல ஓம்னு பேர் எழுதி உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாளே உங்க அம்மா, அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூலை விட்டு நின்னுட்டியாமே. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். இந்த வீட்டுக்கு 4 மாசமா அம்பாளுங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். எல்லாத்தையும் விட ₹1 சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல 15 வயசு பொண்ணு 4 மாசத்துல ₹500 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட தெருக்கோடி வரைக்கும் கார் வருது. அப்படின்னா அவ என்ன தொழில் பண்றா? என்னடி முளைச்சு 3 இளவுல என்ன பார்த்து நீ முளைக்கிற? நீங்க யார் என்ன அடிக்க? சோறு போட்டீங்களா? படிக்க வச்சீங்களா? துணிமணி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல வளர்த்துதான் ஆளாக்குனீங்களா? அப்பா அப்பா நீ இப்ப கதறீங்களே, எனக்கு அப்பாவா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அம்மா உங்களை அப்பான்னு கூப்பிட சொன்னா அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களால இந்தாத்துக்கு காலனா பிரயோஜனம் உண்டா? படிப்பு நிறுத்தின. ஆமா, அது ஏன் இஷ்டம். அதுக்கு நீங்க யாரு? எப்படியா தொழில் பண்ணிதான் சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அதுவும் ஏன் இஷ்டம். அதுக்கு நீங்க யாரு? தாலி கட்டின பொண்டாட்டிய விறகு அடுப்புக்கிட்டையும் வெந்நீர் தவளை பக்கத்தையும் தவிக்க விட்டு அவளுக்கு தீராத காசு நோயும் கொடுத்துட்டு திருத்தணியில உட்கார்ந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் ஐரோப்பாவோட நாகரிகத்தையும் பத்தி வெட்டி பேச்சு பேசுற நீங்க கேக்குறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல்ல ஒரு மனுஷனா புருஷனா ஆம்பளையா ₹1 சம்பாதிச்சு காட்டுங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். குட் நைட்.